முதல் வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். நம் கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினால் விளைந்த ஏற்புடைமையின் அடிப்படையில் எங்களைப் போன்ற மதிப்புயர்ந்த நம்பிக்கையை பெற்றுள்ளோருக்கு இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதனுமான சீமோன் பேதுரு எழுதுவது. கடவுளையும் நமது ஆண்டவராகிய இயேசுவையும் நீங்கள் அறிவதன் வாயிலாக உங்களுக்கு அருளும் நலமும் பெருகுக. தம்முடைய மாட்சியாலும் ஆற்றலாலும் கடவுள் நம்மை அழைத்துள்ளார். அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறைப்பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தம் இறை வல்லமையால் நமக்கு அருளியுள்ளார். தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகியோடி இறைத்தன்மையில் பங்கு பெறுங்கள். இதற்கென்றே கடவுள் நமக்கு உயர் மதிப்புக்குரிய மேலான வாக்குறுதிகளை அளித்துள்ளார். ஆகையால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நட்பண்பும், நட்பண்போடு அறிவும், அறிவோடு தன்னடக்கமும், தன்னடக்கத்தோடு மன உறுதியும், மன உறுதியோடு இறைப்பற்றும், இறைப்பற்றோடு சகோதர நேயமும், சகோதர நேயத்தோடு அன்பும் கொண்டு விளங்குமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. புனித மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனங்கள் 1 தொடக்கம் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு ஊமைகள் வாயிலாக பேசத் தொடங்கினார். ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலியடைத்து புழிவுக்குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பிறகு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பருவ காலம் வந்ததும் அத்தோட்ட தொழிலாளரிடமிருந்து திராட்சை பழங்களை பெற்று வருமாறு ஓர் பணியாளரை அவர் அனுப்பினார். ஆனால் அவர்கள் அவரை பிடித்து நையப்புடைத்து வெறுங்கையராய் அனுப்பினார்கள். மீண்டும் அவர் வேறொரு பணியாளரை அவர்களிடம் அனுப்ப அவரையும் அவர்கள் தலையில் அடித்து அவமதித்தார்கள். அவர் மேலும் ஒருவரை அனுப்ப அவரையும் கொலை செய்தார்கள். அவர் வேறு பலரையும் அனுப்பினார். அவர்களுள் சிலரை நையப்புடைத்தார்கள், சிலரை கொன்றார்கள். இன்னும் எஞ்சியிருந்தவர் ஒருவரே. அவர் அவருடைய அன்பு மகன். தம் மகனை அவர்கள் மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு இறுதியாக அவரை அவர்களிடம் அனுப்பினார். அப்பொழுது அத்தோட்ட தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்கு உரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது சொத்து நமக்கு உரியதாகும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். அவ்வாறே அவரை பிடித்து கொண்டு திராட்சை தோட்டத்திற்கு வெளியே எறிந்துவிட்டார்கள். திராட்சை தோட்ட உரிமையாளர் என்ன செய்வார்? அவர் வந்து அத்தொழிலாளர்களை ஒழித்துவிட்டு திராட்சை தோட்டத்தை வேறு ஆள்களிடம் ஒப்படைப்பார். கட்டுவோர் புறக்கணிக்கத்தக்க கல்லே கட்டடத்துக்கு மூளைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் நிகழ்ந்துள்ள இது நம் கண்களுக்கு வியப்பாயிற்று என்னும் மறைநூல் வாக்கை நீங்கள் வாசித்தது இல்லையா என்று அவர் கேட்டார். தங்களை குறித்தே அவர் இந்த உவமையை சொன்னார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு அவரை பிடிக்க வழி தேடினார்கள். ஆனால் மக்கள் கூட்டத்துக்கு அஞ்சினார்கள். ஆகவே அவரை விட்டு அகன்றார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய வார்த்தைகளை மீண்டும் ஒரு முறை பகிர்ந்து கொள்ள நான் உண்மையிலேயே இறைவன் எனக்கு தந்த சந்தர்ப்பத்துக்காக நன்றி சொல்லுகின்றேன். நாங்கள் எல்லாருமே எங்களிடம் இருக்கின்றவற்றை அதிகப்படுத்தி கொள்ள முயற்சிப்போம். எங்களிடம் இருக்கின்ற பொருளாகட்டும், சந்தர்ப்பங்களாகட்டும், உறவுகளாகட்டும், அவற்றின் வழியாக எங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தி கொள்ளத்தான் நாங்கள் முயற்சிப்போம். அந்த பொருட்களின் வழியாக நாங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகம் வசதி உள்ளவர்களாக வாழ நினைப்போம். ஆண்டவர் எங்களிடம் சந்தர்ப்பங்களை தந்துவிட்டு, உறவுகளை உருவாக்கிவிட்டு, இடையிடையே எங்களை பார்த்து கேட்பார், நான் உனக்கு தந்த உறவுகளின் வழியாக, சந்தர்ப்பங்கள் வசதிகளின் வழியாக நீ என்ன செய்தாய்? அவற்றை உன்னுடைய நன்மைக்காக
நீ பயன்படுத்துகின்றாயா? அதன் வழியாக நீ என்னை நெருங்கி வர கொஞ்சமாவது முயற்சி செய்தாயா என்று எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்பார். இன்றைக்கு இறை வார்த்தைகளின் வழியாக ஆண்டவர் எங்களுக்கு நினைவூட்டுவது இதுதான். சந்தர்ப்பங்களை உருவாக்கி தருகின்ற நான் உங்களிடம் கணக்கு கேட்பேன். நீங்கள் அந்த சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்துகின்றீர்களா? என்னை நெருங்கி வர, அதாவது கடவுளை நெருங்கி செல்ல, உங்களுடைய உறவுகளில் வளருவதற்கு, மற்றோரின் நன்மைக்காக உங்களை அர்ப்பணிப்பதற்கு அந்த சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தினீர்களா? எந்த அளவிற்கு நீங்கள் முன்னேறி இருக்கின்றீர்கள் என்று நான் பார்ப்பேன் என்று சொல்லுகின்றார். சந்தர்ப்பங்களை தருகின்ற ஆண்டவர் அமைதியாக இருக்க மாட்டார். என்னிடமும் உங்களிடமும் அடிக்கடி கணக்கு கேட்பார். எதற்காக அன்பான சகோதரங்களே? எங்களுக்கு திரும்பவும் வாழ்க்கையின் கடமைகளை நினைவூட்டி இன்னும் அதிகமாக நாங்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக, எங்களில் குறைதேட வேண்டும் என்பதற்காக அல்ல. ஆகவே இறைவன் தந்த சந்தர்ப்பங்களுக்கு, வசதிகளுக்கு நன்றி சொல்லுவோம். இவை அனைத்தையும் இறை அன்பில் வளர்வதற்கு, சகோதர உறவில் வளருவதற்கு நாங்கள் அர்த்தமுள்ள முறையிலே அவற்றை பயன்படுத்தி வாழ்வோம். அதற்கான அருள் வரங்களை கேட்போம். ஆண்டவர் இயேசு உங்கள் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும்.